பார்க்க போகிறோம். சேலம் கிச்சன் டூர் தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். கண்டிப்பாக இந்த வீடியோஸ் வந்து உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக வீடியோஸை வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இதுக்கு அடுத்து நிறைய வீடியோஸ் வந்து வந்துட்டே இருக்க போது நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணுங்கள், மறக்காம பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. வாங்க இப்போ நம்ம வீடியோஸ்குள்ளே போகலாம். ஃபஸ்ட் வந்துட்டு நம்ம ஓவரால் கிச்சன் வியூ பார்த்துடலாங்க. ஹால்லேருந்து உள்ளே என்டர் ஆனதுமே ரைட் சைடில் வந்துட்டு பார்த்திங்கன்னா கிச்சன் இருக்குது. அதில் உள்ளே வரும்போதே பார்த்திங்கன்னா லுக் இந்த மாதிரி தான் இருக்கும். சென்னையில் இருக்க கிச்சன் வந்துட்டு பார்த்திங்கன்னா ஒயிட் கலர் இருக்கும் ஃபுல்லாக அந்த டைல்ஸ்லாம். இங்கே வந்துட்டு அப்படியே பிளாக். இப்போது கிச்சனில் ரைட் சைடில் பார்த்திங்கன்னா ஒரு 4 கபோர்ட்ஸ் இருக்குது. அந்த கபோர்ட்ஸில் டாப்பில் வந்துட்டு பார்த்திங்கன்னா வாட்டர் பாட்டில், பசங்களுக்கு லன்ச் பாக்ஸ், அதுக்கப்புறம் தண்ணி குடிக்கிற சொம்பு, டம்ளர்ஸ், மேலே டப்பாவில் ரைட் சைடு மேலே வந்துட்டு பார்த்திங்கன்னா ஸ்பூன், நைஃப் அதெல்லாம் வச்சுருக்கு. அப்புறம் இந்த குட்டி குட்டி டப்பாஸ்லாம் வந்துட்டு பார்த்திங்கன்னா மிளகு, சீரகம், கடுகு, நம்ம டெய்லி தேவையான அந்த சின்ன சின்ன ஸ்பைசஸ்லாம் அதில் இருக்குது. அப்புறம் இதெல்லாம் வந்துட்டு நம்ம டெய்லி சமைக்கிறதுக்கு எடுக்கிற பாத்திரம் தாங்க இது எல்லாமே. அப்படியே ரைட் சைட் கார்னரில் வந்துட்டு பார்த்திங்கன்னா கிரைண்டர் இருக்குது. இந்த இடத்துல வந்து ஆக்சுவலாக ஃப்ரிட்ஜ் இருந்ததுங்க. ஃப்ரிட்ஜ் வந்து ரொம்ப கார்னர் பேஸ் பண்ணி வைக்கக்கூடாது அப்படிங்கிறதுனால அப்படியே ஃப்ரிட்ஜை வந்து நாங்கள் பெட்ரூம்க்கு ஷிஃப்ட் பண்ணிவிட்டு அந்த இடத்துல வந்துட்டு கிரைண்டர் வச்சுருக்கோம். இப்போ இந்த கடாய்க்குள்ளே ஒரு 3 கடாய் இருக்குங்க. அதுக்கப்புறம் பேஷன்ஸ் வந்து ஒரு 4 பேஷன் இருக்குது. அப்புறம் ஒரு பெரிய பிளேட் வச்சுருக்கேன் அடியில் நான். அதுக்கப்புறம் அப்படியே மேலே வந்தீங்க அப்படின்னா தாளிப்பு கரண்டி, அந்த காலத்துலேருந்து யூஸ் பண்ண தாளிப்பு கரண்டிங்க. இது வந்து அடுப்புலேயே கூட வச்சு யூஸ் பண்ணியிருக்காங்க எங்கள் அத்தை, நான் பார்த்துருக்கேன். அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக அந்த அடுப்பு நல்லா எரிஞ்சிருக்கு பார்த்தீங்களா, அதில் வந்து அந்த நெருப்பெல்லாம் தள்ளி அதில் வச்சு தாளித்து கொட்டுவாங்க. இப்போ நம்ம டேபிள் டாப் கவுண்டர் பார்க்கலாங்க. இது மேலே வந்துட்டு பார்த்திங்கன்னா இந்த கார்னரில் அது வந்து குபேரமேடுங்க. அங்கே தான் வந்துட்டு நம்ம கல்லுப்பு எப்போவுமே வைக்கணும். அப்புறம் ஜார் கனெக்ஷன் வந்துட்டு பார்த்திங்கன்னா கிச்சன் மேடையிலேயே கொடுத்துருப்பாங்க. நான் அங்கே மேலேயே வச்சு தான் நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். அப்படியே கீழே வந்தீங்க அப்படின்னா இதில் வந்துட்டு நான் பூண்டு, காஞ்ச மிளகாய் இது எல்லாமே நான் இதில் போட்டு வச்சுருக்கேங்க. இந்த சோம்பு வந்துட்டு பார்த்திங்கன்னா என் பசங்கக்கிட்ட வச்சு என்னால் சமாளிக்க முடியல. சோம்பு எவ்வளோ வாங்கிட்டு வந்தாலும் வெறும்னே சாப்பிட்டே காலி பண்ணிவிடுவாங்க. அதனால் நான் ஒளிச்சு வச்சுருக்கேன். அதை தான் அந்த தனியாக வச்சுருக்கேன் நான் டப்பாவில். அந்த செட்டோடு நான் வைக்காமல் தனியாக வச்சுருக்கேன். இதுக்குள்ளே வர வந்துட்டு பாத்திரம் தேய்க்கிற சோப்பு, அதுக்கப்புறம் கல்லுப்பு, கிச்சனுக்கு தேவையான சின்ன ஸ்டோர் ஐட்டம்ஸ் இதில் இருக்குது. சட்டுன்னு எடுக்கிற மாதிரியான திங்ஸை நான் இதில் வச்சுக்குவேன். சட்டுன்னு நமக்கு பாத்திரம் தேய்க்கும் போது சோப்புலாம் தீந்துரும், அப்போ நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறதுக்காக. இது வந்து காலையில் நான் கிச்சன் ஃபுல்லாக சாம்பிராணி போட்டிருந்தேங்க. அந்த சாம்பிராணி தூள் தான் அந்த டப்பாவில் போட்டு வச்சுருக்கேன். அப்புறம் ஜார்ஸ்லாம் இங்கே இருக்குது. கீழே சிலிண்டர், அதுக்கப்புறம் மிளகாய் தூள், தேங்காய் எண்ணெய். இந்த 2 பாட்டில்லையும் வந்து பார்த்திங்கன்னா அந்த கேன்லேயும் அந்த பாட்டில்லையும் தேங்காய் எண்ணெய். இதில் வந்து எப்படி கீழே வந்து பார்த்திங்கன்னா இதில் சாதம் நான் வடித்து வச்சுருக்கேங்க. இந்த குண்டாவில் இப்போ வந்துட்டு சாப்பாடு இருக்குது. இந்த கீழே ஒன்று இருக்குது பார்த்தீங்களா, இது வந்து அந்த காலத்தில் அந்த நெல்லுலாம் இடிக்கும்போது அது வந்து வெளியில் போகாமல் இருக்கிறதுக்காக இது மேலே வந்து இப்படி நிமித்தினா மாதிரி வைப்பாங்களாம். இது பேர் என்னன்ட்டு தெரியல. எத்தனை பேருக்கு இது தெரியுமோ அதை வந்து எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இதை தான் இந்த மாதிரி வச்சு தான் இடிப்பாங்களாம். அந்த நெல்லுலாம் வந்து வேஸ்ட்டாக வெளியில் போயிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக. நான் வந்துட்டு இது இப்போ சாதம் வடிக்கிறதுக்காக யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். பாத்திரம் வந்து வாஷ் பண்ணி எடுத்து வச்சுட்டேங்க. டேபிள் டாப் கவுண்டர் மேலேயே வந்துட்டு பார்த்திங்கன்னா அந்த ஸ்விட்ச் பாக்ஸ்லாம் இருக்குது. அதுக்கு மேலே வந்துட்டு 2 ஸ்லாப் கொடுத்துருக்காங்க குட்டி குட்டியாக. இதில் வந்து நம்ம மிளகாய் தூள், நமக்கு டெய்லி கிச்சனுக்கு தேவையான அந்த நாட்டு சர்க்கரை, தூள் உப்பு, அப்புறம் துவரம்பருப்பு, பசங்களுக்கு வந்து நாங்கள் எப்போவுமே நாட்டு மருந்து தாங்க, அதனால தேன் இதெல்லாமே மேலே இருக்கும். அப்புறம் அப்படியே மேலே பார்த்திங்க அப்படின்னா பரனில் வந்துட்டு நம்ம ஏதாவது ஃபங்க்ஷன் அப்படின்னா வந்துட்டு நம்ம எடுத்து சமைக்கிறதுக்கான பெரிய பெரிய பாத்திரம் இது எல்லாமே வந்துட்டு மேலே இருக்குது. இதோட பேர் வந்துட்டு எத்தனை பேருக்கு தெரியும் கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இது வந்துட்டு என்னன்ட்டு பார்த்தீங்கன்னா அப்போல்லாம் வந்துட்டு நெல்லை அளக்கிற வல்லம் அப்படின்னு சொன்னாங்க. எனக்கு இப்போ தான் தெரியும் இதை பற்றி. என்னோடய ஹஸ்பண்ட் சொன்னாங்க அப்போல்லாம் வந்துட்டு நெல் வந்து இதில் தான் அளப்பாங்களாம். நான் இது படியான்னு சொல்லிட்டு கேட்டேன். என்ன இவ்வளோ பெரிய படியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டேன். இல்லை, இதுக்கு பேர் வந்துட்டு வல்லம். இதில் தான் வந்துட்டு நெல்லெலாம் அளப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு மேலே இருந்தது. ஆக்சுவலாக இது பரனில் இருந்தது. நான் காமிக்கணும் அப்படிங்கிறதுக்காகவே எடுக்க சொன்னேன். எப்படி இருக்குது பாருங்கள், செம்ம வெயிட்டு. நான் ஓவராலாக ஃபுல்லாக காமிக்கிறேன் பாருங்கள். அதுக்கு சந்தனம்லாம் பூசி பொட்டுலாம் அந்த ஆயுத பூஜை டைமில் எடுத்து கும்பிடுறது. பார்க்க தான் அப்படியே தகரம் மாதிரி இருக்குது. ஆனால் செம்ம வெயிட்டாக இருந்ததுங்க அந்த வல்லம்.
கிச்சனோட லெஃப்ட் சைடில் கீழே வந்துட்டு சிங்க் இருக்குங்க. சிங்க் வந்துட்டு இங்கே Black கலர் கல்லில் தாங்க வச்சுருக்காங்க. ரொம்ப நாள் ஆள் இல்லாத இருக்கும். அந்த சைட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹார்டாக இருந்தது. இன்னும் நல்லா டீப் க்ளீன் பண்ணணும். அப்புறம் இன்றைக்கி வந்து சிம்பிள் லன்ச் மெனு தாங்க. சுரைக்காய் பிரட்டல் தான் பண்ணியிருந்தேன், காராமணி ஆட் பண்ணிவிட்டு. அதுக்கப்புறம் அந்த கார்னரில் கடலெண்ணெய், பெருங்காயம் இது எல்லாமே இருக்குது. இந்த பாத்திரத்தில் வந்து சாதம் வடித்த கஞ்சி வச்சுருக்கேன். அப்புறம் டாப்பில் வந்துட்டு பார்த்திங்கன்னா லெஃப்ட் சைட் டாப்பில் வந்துட்டு ஆக்வாடெக் ஆர்ஓ வந்து ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம். அது கீழே வந்துட்டு சிங்க் இருக்குங்க. அவ்வளோதான் வந்துட்டு எங்களுடைய சிம்பிள் கிச்சன் வந்துட்டு ரொம்ப கிராண்டாக அந்த மாதிரிலாம் இருக்காது, ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும். கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். அப்போ அந்த விண்டோஸில் வந்துட்டு க்ளீன் பண்ணுற கிளாத்ஸ், அதுக்கப்புறம் சிஸ்டர் வந்து கட்டி தொங்க விட்டுருக்கேன். ஏன்னா பசங்க அப்பப்போ தூக்கிட்டு போயிடுறாங்க, தொலைஞ்சிருது, மிஸ் ஆயிடுது அப்படிங்கிறதுனால விண்டோஸில் கட்டி தொங்க விட்டுருக்கேன். ஃப்ரெண்ட்ஸ், என்னோட இந்த கிச்சன் டூர் வீடியோ உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். பிடிச்சிருந்துன்னா கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். வேற ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் நான் உங்கள் எல்லாரையும் மீட் பண்ணுறேன். அண்ட் ஸ்டில் பை ஃப்ரம் யுவர் பாக்கியலக்ஷ்மி. பாய்.